மத்திய பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். மத்திய அரசு மேலும் மேலும் தவறு செய்வதாகவும் மேலும் மேலும் தோல்விகளை சந்திக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததற்கான காரணத்தை விளக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வீடியோ தான் இது. தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள இந்த வீடியோவில் பட்ஜெட்டுக்கு 2 நாட்களுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டிற்கான தேவைகள் என்னவென்று சமூக ஊடகங்கள் மூலமாக தெரியப்படுத்தியதாகவும், ஆனால் அதில் ஒன்றை கூட நிதியமைச்சர் அறிவிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். நம்முடைய தமிழ்நாட்டு தேவைகள் என்னன்னு சோசியல் மீடியா மூலமாக ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தின. ஆனால் அதிலிருந்து ஒன்று கூட நிதியமைச்சர் அறிவிக்கல. அவ்வளவு ஏன் தமிழ்நாடு என்ற சொல்லே பட்ஜெட்டில் இல்லை. இவ்வளவு ஆண்டுகளா சும்மா ஒப்புக்காவது ஒரு திருக்குறளை சொல்லி பட்ஜெட்டை வாசிப்பாங்க. இந்த முறை திருவள்ளுவரும் கசந்து போயிட்டார் போல. இப்படிப்பட்ட பட்ஜெட்டில் திருக்குறள் இடம்பெறாதது ஒரு வகையில் நிம்மதி தான். கோவை, மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்புதல் அளிப்பதை பற்றி மூச்சே விடவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சிறிய நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து நிதி உதவியும் வாரி வழங்கியிருப்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ளார். 2 முறை புயல்கள் தாக்கி கடும் இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு சந்திச்சது. இதுக்கு நிவாரணமா 37,000 கோடி ரூபாய் கேட்டோம். ஆனால் ஆண்டுதோறும் வழக்கமாக வழங்கப்பட வேண்டிய 276 கோடி ரூபாய் நிதியை அளிச்சுட்டு ஏமாத்திட்டாங்க. சரி, இந்த பட்ஜெட்லேயாவது வெள்ள நிவாரண அறிவிப்பு வெளியாகும்னு காத்திருந்தோம். ஆனால் தங்களுடைய பதவி நாற்காலிக்கு கால்களாக இருக்கிற மாநிலங்களுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே நிதியை அள்ளி வழங்கியிருக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர். ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு புதிய திட்டங்கள் அறிவிக்கல என்பதோடு ஏற்கனவே நடைபெற்று வர திட்டங்களுக்கான நிதியையும் குறைக்கிற வஞ்சக முயற்சியில ஈடுபட்டிருக்கு இந்த ஒன்றிய அரசு. மாநிலங்களால் விதிக்கப்படும் முத்திரைத்தாள் கட்டணத்தை குறைப்போம் என மாநிலங்களை கலந்தாலோசிக்காமலேயே பட்ஜெட்டில் அறிவித்துள்ளதாக கூறியுள்ள ஸ்டாலின், ஏற்கனவே ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை கொண்டு வந்து மாநிலங்களின் வரி விதிப்பு உரிமையை எடுத்துக்கொண்டதாக சாடியுள்ளார். ஜிஎஸ்டியால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கும் இழப்பை சரிக்கட்டுவதற்கான 20,000 கோடி ரூபாய் இழப்பீட்டையே இன்னும் அளிக்காத மத்திய அரசுக்கு மாநிலங்களின் வரி விதிப்பு முறையை மாற்றியமைக்கும் அதிகாரத்தை யார் கொடுத்தது என்று மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக வருமான வரி சலுகையின்றி தவித்துக் கொண்டிருக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கு வெறும் 17,500 ரூபாய் சலுகையை மட்டும் வழங்கியுள்ளதாகவும், அந்த சலுகையும் பெரும்பான்மையானோருக்கு கிடைக்காமல் செய்து கொண்டு பெரும் வரிச்சலுகை கொடுத்ததாக மத்திய அரசு மார்த்தட்டிக் கொள்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் மேலும் தவறு செய்றீங்க, மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீங்க. இந்திய நாடாளுமன்றத்தோட 2 அவைகளும் கொந்தளிக்கிற மாதிரி இந்திய மக்களோட மனங்களும் கொந்தளிப்பில் இருக்கு. இதுக்கு பாஜக பதில் சொல்லியே தீர வேண்டும். மத்திய பட்ஜெட் தமிழ்நாட்டை மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டு மக்களையே பழிவாங்கும் பட்ஜெட் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.